ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி ஐடி, அவங்க நேமு, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அவங்க எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ, அவங்களுடைய ஜூன் மந்த்து மொத்த சம்பளம் எவ்வளோ, அதாவது டிடக்ஷன்ஸ் இந்த லீவெல்லாம் போக மொத்த சம்பளம் எவ்வளோ அப்படின்ற ஒரு டேட்டா தான் இருக்குது என்கிட்ட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு நம்பர் தட்டினா அவங்க ஜாதகமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 103ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 103உடைய நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரணும். 103னா 103உடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக வரணும், டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க எத்தனை நாள் ப்ரெசென்ட், எத்தனை நாள் லீவு, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதே மாதிரி இங்கே 104ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வரணும். 101ன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கீழே வரணும். ஸோ அப்படி தான், இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். சாஃப்ட்வேர் எப்படி நம்பர் தட்டினா எல்லா டீட்டெயிலும் வரும், அதே மாதிரி தான் இந்த எக்ஸலில் வந்து நம்ம ஒரு நம்பரை தட்டினா எல்லாமே வர்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இண்டெக்ஸு ப்ளஸ்ஸு மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 103ன்னு வச்சுக்கோங்களேன், 103 இங்கே இருக்குது. ஸோ இப்போ எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றது அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா போதும். இப்போ 103 மேலே போட்டாச்சு. ஸோ அது இருக்கட்டும். இப்போ நேம் காலத்தில் வந்துட்டு, ஸோ இப்போ நமக்கு நேம் வேணும். ஸோ நேம் வேணும் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு போட்டு டேப் தட்டிட்டு, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு வந்து நேம் தேவை. அதனால் நேமை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நேமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க, கொடுத்துட்டு கமா போட்டுட்டு மேட்ச்னு கொடுக்கணும். ஸோ மேட்ச்னு கொடுத்த டேப் தட்டிட்டு இந்த 103 வந்து ஃபிக்ஸடாக இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணணும். மேட்ச்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கமா போட்டுட்டு எதை வந்து, அதாவது 103 தான் பேஸ் டேட்டாவாக வைக்கிறோம். அப்போ 103 எங்கே இருக்குது, இந்த காலத்தில் இருக்குது. அப்போ 103 எங்கே இருக்கோ அந்த காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா 0 கொடுக்கணும். 0ன்னு தான் எக்ஸாக்ட் மேட்ச் வரும். அதாவது 103, ஸோ இங்கே 103, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எக்ஸாக்ட் மேட்ச் உள்ளதை கொண்டு வரும் டேட்டா. அதுக்காக தான் 0 வந்து போடுறோம். ஸோ 0 போட்டுட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட், 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஏன்னா 2 ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது இண்டெக்ஸ் இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டிருக்கோம், இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அதனால் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவங்க நேம் வந்துடும். 103 இங்கே இருக்குது. 103உடைய நேம் வந்து என்ன, திவ்யா. ஸோ திவ்யான்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி தான். இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு டேப் தட்டிட்டு டிபார்ட்மெண்ட்டு தேவை. அப்போ டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க, கமா கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச்சு, அதையும் டேபு தட்டிட்டு அதே மாதிரி தான். இதுதான் நமக்கு ஃபிக்ஸடாக உள்ளது. இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம். அதனால் இதை கிளிக் பண்ணி மேட்ச் போட்டுட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டு, அதாவது 103 கிளிக் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு, ஸோ 103 எங்கே இருக்குது, 103 இங்கே தான் இருக்குது. ஸோ அதே தான், இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு 0 போட்டுக்கணும். 0 எதுக்காகனா எக்ஸாக்ட் மேட்ச்க்காக. இப்போ வந்துட்டு 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு என்டர் தட்டிங்க அப்படின்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றது வந்துடும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரெசண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா இதே மாதிரி போடணும். பட் ஒரு தடவை நம்ம போட்டுட்டாலே போதும். அடுத்து நம்ம எத்தனை எம்ப்ளாயி ஐடி இங்கே போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் டேஸ் வந்து எடுக்கணும். இது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு போட்டு டேப் தட்டிட்டேன். டேப் தட்டிட்டு ப்ரெசன்ட் டேஸ் தேவை. ஸோ ப்ரெசண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் தட்டிட்டு, ஸோ 103 தான் இங்கே பேஸு. ஸோ 103 வந்து கிளிக் பண்ணிவிட்டு கம்மா போட்டுட்டு அதே தான் 103 எங்கே இருக்குது, 103 உள்ள இடத்த வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு 0, அதே மாதிரி டபுள் ப்ராக்கெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் டேஸு, அதாவது திவ்யா எத்தனை நாள் ப்ரெசண்ட்டு அப்படின்றது டேட் வந்துடும். இது கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். திவ்யா வந்து ப்ரெசன்ட் டேஸ் வந்து 22 நாள். ஸோ 22 நாள் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து லீவ் டேஸ் வந்து எடுக்கணும். லீவ் டேஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அதே மாதிரி போட்டுட்டு டேப் தட்டிட்டு லீவ் டேஸ் வந்து தேவையா, அப்போ லீவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு மேட்ச் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு டேப் தட்டிக்கோங்க. டேப் தட்டிட்டு 103 இங்கே கிளிக் பண்ணுறீங்க.
கமா போட்டுட்டு இங்கே 103 எங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு 0 போட்டுட்டு டபுள் ப்ராக்கெட்டு போட்டு என்டர் தட்டிங்க அப்படின்னா அவங்க 4 நாள் லீவு திவ்யா. ஸோ இங்கே 4 தான் இருக்குது, இங்கே 4 வந்துருச்சு. அடுத்து டோட்டல் சேலரி வேணும். டோட்டல் சேலரிக்கு அதே தான் = இண்டெக்ஸை போட்டுட்டு டேப் தட்டிட்டு ஸோ சேலரி எங்கே இருக்கோ அங்கே வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு மேட்ச் அதை டேப் தட்டிட்டு மறுபடியும் 103ல் வைக்கிறீங்க. கமா போடுறீங்க. 103 எங்கே இருக்கோ அதை அந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு 0 போடுறீங்க. 0 போட்டு ஸோ இதை டபுள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டிங்க அப்படின்னா 4400 திவ்யாவோட சம்பளம். ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு தடவை நம்ம இந்த ஃபார்முலா போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், எனக்கு 106உடைய டீட்டெயில்ஸ் வேணும். 106 எம்ப்ளாயி ஐடி யாருன்றதை டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 106 நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவங்க நேம் வந்துருச்சு 106 ரவி, டிபார்ட்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங்க. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் 25, நம்பர் ஆஃப் லீவு 1, டோட்டல் சேலரி 15,000 வாங்கியிருக்காங்க ஜூன் மாதம். ஸோ ரவியோட சேலரி இங்கே 15,000 இருக்குது, இங்கே 15,000 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் 102 போடுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஒரே ஒரு தடவை ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம எம்ப்ளாயி ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணால் போதும். அவங்க டீட்டெயில்ஸ் வந்து யாராவது இப்போ எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனியில் நம்ம இருக்கோம், இப்போ ஹச்ஆராக இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி 110 இல்லை 105ஓட எம்ப்ளாயி போகிறாங்க. வந்துட்டு என்னுடைய சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் எம்ப்ளாயி ஐடி என்னன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு கேட்டோடனே 105ன்னு சொல்கிறாங்க. ஸோ 105 நீங்கள் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணோடனே உங்கள் சேலரி வந்து ஜூன் மாதத்துக்கு 11,700 வருது. நீங்கள் வந்து டோட்டலாக 26 நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க, ஒரு லீவ் ஒரு நாள் கூட எடுக்கலை அப்படின்றத டீட்டெயில்ஸை இது வந்து நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். அப்புறம் 102 வராங்க எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயி வராங்கன்னா அவங்க வந்து 24 நாள் நீங்கள் வந்திருக்கீங்க, 2 நாள் வந்து நீங்கள் வரல, லீவ் போட்டிருக்கீங்க, மொத்தம் உங்கள் சேலரி வந்து 9,600 ரூபா அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு தடவை போட்டால் போதும், இங்கே வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுக்காக தான் வந்து நம்ம இண்டெக்ஸு ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா. அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், அதை விட இது சின்ன எக்ஸாம்பிள். இப்போ 105 நீங்கள் போடுறேன், 105 டிபார்ட்மெண்ட் மட்டும் இங்கே வரணும் அப்படின்னா அதே தான் = இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு டேபு தட்டுறோம். டேபு தட்டிட்டு டிபார்ட்மெண்ட் வேணும், அதனால் டிபார்ட்மெண்ட் காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா போட்டுக்கிறேன். மேட்ச்ன்றதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த 105 வந்து செலக்ட் பண்ணணும். 105 செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு 105 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 105 இதுக்குள்ளே இருக்குது, அதனால் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் தட்டிங்கன்னா போதும். ஐடி 105 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு. அப்போ 102 வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு தடவை போட்டிங்கன்னா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இண்டெக்ஸு ப்ளஸ்ஸு மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். வேறு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போகணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.